லூக்கா நற்செய்தி 17வது இயல்ல பார்த்தமேயோ என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் இருக்கிறான். எரிகோ நகரத்தினுடைய வீதிகளில் அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றான். மன்னிக்கவும், 18வது இயல். எரிகோனுடைய அந்த மார்க்கெட் பிளேஸ்ல அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஒரே கூட்டமா இருக்கு, சத்தமா இருக்கு. அப்ப கேட்கிறான், என்ன நடக்குது இங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இயேசு இந்த வழியாக செல்லுகிறார் என்று. உடனடியாக அவன் கத்துகிறான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று. அதனால்தான் ஆராதனையில நான் பாடினேன், இயேசுவே 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 என்று. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று. ஏன் அவன் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான்? அரசர் புத்தகத்தில் அதுக்கு பதில் இருக்கு. தாவீது என்ன பண்றானா, ஜெருசலேமை கைப்பற்றுவதற்காக செல்லுகிறான். அப்படி செல்லுகிற போது அங்கு ஏற்கனவே எபூசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த எபூசைட்ஸ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எருசலேம் எருசலேமுடைய நகரத்துக்கு வெளியே வந்து, தாவீது தயவு செய்து உள்ள வந்துடாத, நீ உள்ள வந்தீன்னா எங்க எருசலேம்ல இருக்கிற குருடர்களும் முடவர்களும் உன்னை அடிச்சு நொறுக்கி வெளியே துரத்திடுவாங்க அப்படின்னு தாவீதிட்ட ஜெபூசைட்ஸ் மக்கள், அதாவது எருசலேம்ல இருந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இவன் பெரிய அரசன், கடவுளுடைய வல்லமையை பெற்றவன். அவன் சொல்றான், நீங்கள் எருசலேமுக்குள்ளே நுழையுங்கள், படைகளை பார்த்து சொல்லுகிறான். போய் என்ன பண்ணுங்க, அங்கு இருக்கிற முடவர்கள் குருடர்களை முதலில் அடித்து நொறுக்குங்கள். உள்ள நுழைஞ்சி என்னுடைய படை யாரை தாக்கும் என்றால் குருடர்களை முடமானவர்களை அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி படை உள்ளே நுழைகிறது, குருடர்களையும் முடவர்களையும் அடித்து நொறுக்குகிறார்கள். நான் ஒரு தேவாலயம் கட்டுவேன், அந்த தேவாலயத்துக்குள்ள குருடர்களும் முடவர்களும் வரக்கூடாது என்று சட்டம் எழுதி வைத்தான் தாவீது. இவ்வாறாக தாவீதுக்கு குருடர்களை முடவர்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க ஏளனமாக தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், தாவீது நீ ஒருவேளை எருசலேமுக்குள்ள வந்துட்டா இங்க இருக்கிற முடமானவர் கூட உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க, இங்க இருக்கிற குருடர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சவால் விட்டாங்க. இவ்வாறாக தாவீது குருடர்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான், முடவர்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான். ஆனா இந்த குருடன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே தாவீதின் மகனே, உன்னுடைய தந்தை தாவீது எங்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான், ஆனால் நீரே இரக்கத்தின் ஆண்டவர், என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது இரக்கம் பொழிகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். அங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா இவனுடைய கூக்குரல் மட்டும் இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது. இங்க கூட பாருங்க, ஏறக்குறைய ஒரு 500-600 பேர் இருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவோம், மனசுல ஏதாச்சும் ஒரு வேண்டுதலோட வந்திருப்பான். தனிப்பட்ட விதத்துல நம்முடைய குரல் இயேசுவை திரும்பி பார்க்க செய்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.